எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வேலை இல்லாமல் இந்த வேலையெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நானும் அதாவது அரசாங்க வேலையில் தான் இருக்கேன். ஓரளவு நல்ல வேலை, அதாவது நல்ல சம்பளமும் கிடைக்கி. நம்ம விவசாயம் எவ்வளோ முக்கியத்துவம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, அங்கே நமக்கு 1000 இடையூறு வந்தாலும் இதை எந்த சூழ்நிலையிலையும் விடக்கூடாது. தொடர்ந்து போராடினாலும் பல நஷ்டங்களையும் சந்திக்கும். இருந்தாலும் நம்ம வேலை பார்க்குற காசு எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கையில் ₹1 கூட இல்லாட்டாலும் கவலை இல்லை. இதில் லாபம் வருது, நஷ்டம் வருது, ரெண்டாவது தான். ஏன்னா நம்ம லட்சமாக சம்பாதிச்சா கூட ஒரு நாள் நமக்கு அந்த பணம் உதவாது. நம்ம கற்று வச்சுருக்க வேலை என்றைக்குனாலும் கை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம விடாமுயற்சியாக விவசாயம் தொடர்ந்து பழகிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே தெரியும்னு நினச்சிக்கிடாங்க. நம்மளும் கேட்டு நிறைய பண்ணுறோம். நீங்களும் பழகி வைங்க. ஏதோ ஒரு நாள் கட்டாயம் உங்களுக்கும் உதவும். எல்லோரும் விவசாயம் பழகுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக டைம் 6:10 நம்ம வயலில் தான் இருக்கோம். இது போன ரவுண்டே நம்ம சிங்கிளாக தான் களை வெட்டினோம். இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம 2-3 நாளாகவே ஆள் வாரான்னு கரெக்ட் டயத்தில் ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரியாக விவசாய வேலைகளுக்கு இப்போ ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. நம்ம அதுக்காகவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், விவசாயம் பழகி வச்சோம் அப்படின்னா. ஏன்னா எல்லா நேரமே நமக்கு மிஷினு எந்திரம்லாம் யூஸ் ஆகாது. ஒரு சில நுணுக்கமான வேலைகளை நம்ம தான் செஞ்சு ஆகணும். அப்போ எல்லாருமே பழகி வச்சோம் அப்படின்னா நல்லது. இப்போ நம்ம ஒரு 14 வருஷமாக பழகின விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கை கொடுக்கு. இங்கே பார்க்கலாம் நீங்களே, ஒரு 8 ஆள் செய்ய வேண்டிய இடம் இது. இதில் நம்ம தடவை நடும்போது எல்லாமே அழுகி போச்சு செடிகள். திரும்ப ஆளை கொண்டு வந்து நட்டோம். அதுலேயுமே நிறைய செடிகள் அழுகிருக்கு. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஒரு சோதனை தான். சோதனையை தான் நம்ம சாதனையாக மாற்றி ஆகணுங்க மாதிரியா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம், விடமாட்டோம். இப்போவும் நிறைய செடி போயிருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பயப்படவே கூடாது. இப்போ நம்ம நிறைய, அதாவது எங்கள் ஊர் விவசாயிகள் சொந்தக்காரங்க எல்லார்ட்டையுமே சொல்லியிருந்தோம். இப்போ கூட ஃபோன் பண்ணோம். 2 பேர் வாரதா சொல்லியிருக்காங்க. சித்தப்பா தான் வந்தால் சேர்த்துக்கிடுவோம், வராட்டாலும் நம்ம தன்னம்பிக்கையை விடாமல் போராடிக்கிட்டே இருக்கணுங்க மாதிரியா. ஏன்னா அங்கே யாரையுமே நம்பி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலை எதுவுமே நடக்காது. நம்ம கை தான் நமக்கு உதவிங்க மாதிரியா. நம்ம செய்கிறத செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்தால் சேர்த்துக்கிடணும், வராட்டா விட்டுறணும். எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்படக்கூடாது. நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அது முக்கியம். அதாவது தன்னம்பிக்கைங்கிறது இது மாத்திரம்தான் நினைக்கிறேன். நம்மளை நம்பி தான் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 8 ஆள் வேலை பார்க்குற இடம். அந்த வாழையிலேருந்து நம்ம தான் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் ஒரு 8 ஆள் வேலை பார்க்குற இடம். குறைஞ்சது 7 ஆள் இருக்கலாம். சரி, முயற்சி திருவினையாக்குங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து போராடுதோம். ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். பைக்கு எடுத்துறோம் வடப்போம் பூ போட்டு தந்தா அவங்கண்ணா துளி கொடுத்தவனா அப்புறம் நம்மளையும் ஷூட் பண்ணு. வயல் ரொம்ப உறைஞ்சி போச்சு, வெட்ட முடியலை. வெயில் ஓவர். காலையில் 9 மணி தான் ஆகுது. ஆள் கிடைக்கல வேலைக்கு. நல்ல வேலைக்கு சித்தப்பாட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாலே சொல்லி வச்சுருந்தோம். ஒரு வழியாக கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிட்டாங்க. இல்லைன்னா ஓவராக களை பற்றி போதும் தம்பி, போதும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி. சம்பளத்துக்கு வந்திருந்தது. நல்ல வேலைக்கு வந்து காப்பாற்றின மாதிரி காப்பாற்றினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வேலை செய்கிற இடத்த முடிச்சிட்டோம். இதிலே கொஞ்சம் அந்த வரப்பு அந்த மாதிரியாக களை வெட்ட வேண்டிய இடம் இருக்குது. அது கொஞ்சம் அதிகமான இடம் தான். அப்போ நமக்கு 3 நாளுக்கு இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா 300 கேணியை முடிச்சிட்டோம். ஒரு ஆளுக்கு 100 கேணி வெட்டணும், அதான் கணக்கு. நம்ம இப்போ கூட சேர்ந்தவங்களாம் 9:45 10 மணிக்கெலாம் வந்துட்டாங்க.
நமக்கு வயல் ரொம்ப உறைவு. அதான் இந்த வருஷம் தான் நம்ம இது வரைக்கும் நெல் நடவு மாத்திரம் தான் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம்தான் கிழங்கு வைக்கிறதுனால கொஞ்சம் அந்த மண் கொஞ்சம் அதிகமான உறைவில் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது தொடர்ந்து வேலை பண்ணையில சரியாக வந்துடும். ஏன்னா அந்த மாதிரியை வெட்டி கொடுக்கும்போது தான் அந்த மண் லூஸ் ஆகும். எப்படியோ சோதனை வந்தது, நமக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஆள் வந்துட்டாங்க. ஓரளவு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மத்தியானம் வந்து நம்ம முடிச்சிருவோம். நாளைக்கு அது இதுதான் நம்ம முடித்த வய. அதுலேயே நீங்கள் பார்க்கலாம், அங்கே கொஞ்சம் குறை, அப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை. இதில் ஒரு 10 கேணி. இது நம்ம ஒன்றையும் தனித்தனியாக கேணின்னு சொல்லுவோம். பாரு, இதில் ஒரு 20. இது நம்ம வய தான். மத்தியானம் அவங்க வரலன்ட்டாங்க. நாளைக்கு காலையில் இந்த வயலை முடிக்கணும். இது ஒரு 4 ஆள் செய்ய வேண்டிய இடம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு நாள் நம்ம கூட நின்று முடிச்சுட்டு நம்மளும் ஓரளவு நல்ல வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கோம். சரி, நம்ம வேலைக்கு இப்போ ஆள் இல்லை. சம்பளம் கொடுத்தா கூட ஆள் வரமாட்டாங்க விவசாயத்துக்கெலாம். இப்போவே இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோலையும் தொடர்ந்து தான் சொல்லுதோம். மூச்சு வாங்குது, பேச முடியலை. ஏன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் 11. இப்போ தான் நம்ம காலையில் சாப்பாடே இனிமேல் தான் போய் சாப்பிடணும். பார்ப்போம், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நமக்கு வெற்றி நிச்சயம் வரும். நம்ம வயலும் பார்த்திங்கன்னா இந்த செடி மாதிரியே நல்லா வளர வேண்டிய செடி தான். அந்த உறைவு மூலமாக தான் அந்த மாதிரியாக சின்ன செடியாக இருக்குது. ஏன்னா நம்ம திரும்ப நட்டிருந்தோம். சரி, சோதனைகள் வரதானே செய்யும். எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே எல்லா நேரமும் நடக்காது, ஒரு சில நேரம் மாறும். ஓவர் வெயில் முடியலை. ஏன்னா காலையில் சாப்பாடை இன்னும் நம்ம சாப்பிடலை. மணியும் 11 தாண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே எல்லா வேலையும் பழக முடியும், பெரிய பிரச்சனை இல்லை. விவசாயத்தோட அருமை கூடிய சீக்கிரம் தெரியும். நமக்கு ரொம்ப நாளாக எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போது வேலைக்கு நம்ம காசு கையில் வச்சுட்டு கூப்பிட்டா கூட ஆள் இல்லை வேலை பார்க்குறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் பழகி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் நம்ம எவ்வளோ நாளும் சம்பாதிக்க முடியும். லட்சமாக கூட சம்பாதிச்சிடலாம். சாப்பாடு நம்ம தேவைக்கு எப்படி பற்றாக்குறை வந்த அன்னைக்கு தான் அதோட அருமை தெரியும். நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போவே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது, முடியலை அப்படிங்கிற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படியே இந்த வெயிலும் கிறக்குது. பழகி வைங்க. ஊருக்காக இல்லாட்டாலும் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படலாம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12:50. மதியமாக ஆரம்பித்தாச்சு. நம்மளும் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சு. ஆழ்வார்குறிச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் அந்த ஆழ்வார்குறிச்சி. அம்பாசமுத்திரம் ரோடு நம்ம கிராமம் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம பொட்டல்புதூர் வந்தோம். பின்னாலலாம் ஃபுல்லாக நடுவை நட்டு முடிச்சிட்டாங்க. ஆமாம், நம்ம உள்ளூர்காரரு மாமா ஒரு ஆள் யூடியூப்பில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. வெண்டைக்காய் கொடுக்க போனோம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 7 ரூபா போட்டாங்க. நம்ம சிறுகிழங்கை வெட்டி முடிச்சுட்டு அப்படியே நம்ம பொட்டல்புதூரில் இருக்க ஒரு காய்கறி கடையில் போய் கொடுக்க போனோம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட கூட முடியல சரியா. அப்படியே கிளம்பி வந்தோம். வெண்டைக்காய் விலையை மாத்திரம் சொல்லுங்கள், ஏன்னா காசு கொஞ்சம் கையில் இல்லை. களை வெட்டுறவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் காசு வாங்க போனோம். ஒரு 5-6 நாள் பறித்த காசை. அப்போது ஓனர் இல்லை. சரி, என்ன ரேட்டுன்னு விசாரித்தோம். 7 ரூபா தான். சரி, அடுத்த ரவுண்டு பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே மறுநாள் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டேன். நம்ம பக்கத்து கிராமத்தில் நிற்கும் காராமணி. இந்த காய் பேர் தான் காராமணி. அப்புறமா வெயில் ஓவரு, கொஞ்சம் நிழலில் நின்றுட்டு போமே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிடுமேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். காராமணி உங்களுக்கு கீழே இறங்கி காட்டுதேன். அப்படியே பீன்ஸ் மாதிரியே இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் உள்ளது. நம்மளை மாதிரியே ஒரு விவசாயி பறித்து வச்சுருக்காரு மார்க்கெட்டு போகிறதுக்காக. மணி 1. நம்ம வெட்டின அதே சிறுகிழங்குக்கு தான் களை வெட்டிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. நம்ம வேலை பார்த்தது தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். மஞ்சப்புளியை சேர்ந்த பெண் விவசாயி அவர்கள் பாருங்க.
அங்கே நம்ம பையன் ஒருத்தன் எடுத்திருந்தான். இது காக்கநல்லூர் விவசாயி. இது நல்ல ஒரு இது இருக்கும். இது காலையில் நம்ம களை வெட்டின வய பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த கட்டிகளில் இருக்க புல்லு மாத்திரம் 1-2 நிற்கி. அதுவுமே நம்ம 2 நாள் காய போட்டோம்னா செத்துரும். அது போக வயலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலம் உறைவு அதிகம். அந்த வயலை பார்க்கலாம் நீங்களே எவ்வளோ களை இருக்குன்னு தெரியும். நாளைக்கு அதை முடிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் குறைகள் இருக்குது. அது போக நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கே ஒரு ஆள், இங்கே 2 ஆள், அந்த பக்கமாக அப்படியே அங்கே நிறைய வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. காரணம் 2 நேரம் வேலை பார்த்தாலும் வேலை அதிகமாக இருக்குது. விவசாய வேலைகள் நம்ம வயலுக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மணி ஆயிட்டு. பல வேலைகள் அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு வர நேரம் ஆயிட்டு. வெட்டிடும். இன்னைக்கு இந்த வயலை முடித்தோம்னா கொஞ்சம் குறைகள் போட்டிருக்கோம். அதை முடிச்சுட்டு நாளைக்கு அந்த வயலுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம், அதாவது மாலை 7 மணி வரைக்கும் எடுத்த வீடியோ தான். அதாவது வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னு ஆசைப்பட்டால் மாத்திரம் போதாது, பல கஷ்டங்களை சந்திக்கணும். அதுக்கு உதாரணமாக தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுவோமேனு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 4:30 மணி ஆக போகுது. சரியான வெயில் நீங்கள் பார்க்க முடியும். தனியாக உட்காந்து தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் இங்கே கொடுத்தா கூட வேலைக்கு ஆள் வரமாட்டேங்காங்க. ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு நல்ல வேலையை கெடுத்து தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம களை வெட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா அப்படிங்கிற மாதிரியா எங்கள் அம்மா எனக்கு காப்பி கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. முகத்தை காட்ட அனுமதி இல்லை. அதனால் நம்ம அம்மா முகத்தை இது வரைக்கும் காட்டலை. பெரும்பாலும் காட்டிக்கல, ஒரு சில நேரம் தெரியாமல் காட்டியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது தான். ஆனால் அதிக புல் நல்லா உறைஞ்சி போச்சு. தரையும் வெட்ட முடியலை. நமக்காக உதவி பண்ணும் தாய் தந்தையை. இப்போ எனக்கெல்லாம் திருமணம் ஆயிட்டு, கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு நம்ம அம்மா அப்பாவை கவனிக்காமல் இல்லை. நிறைய தொந்தரவு பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச நாள்லேருந்து அம்மா அப்பாவை ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அவங்கள விட பெரிய தெய்வம் நமக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவங்கள நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க காலை வணங்கிட்டு போனாலே போதும். எல்லா கடவுளோட அனுகிரகங்கள் கொஞ்சம் மூச்சு வாங்குது. ரிஸ்க் எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக மணி 5:56. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பெருசாலாம் ஒன்றும் வெட்டலை. மதியானம் 4 மணிக்கு தான் வந்தோம். இந்த வரப்போ அங்கேருந்து ஃபுல்லாக வெட்டி வரோம். அப்புறம் நமக்கு சுக்கு காப்பி வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் தாய்ப்பாசங்கிறது. அப்புறம் அதில் ஒரு 10 கனி, இதில் ஒரு 10 கனி, 20 கனி தான் வெட்டியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 30 கனி இருக்குது. அப்போது 5:56 டீ வாங்கிட்டு வந்து அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வந்தால் போதும் தம்பி, ஒன்றும் அவசரம் இல்லை, நீ அங்கே வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயம் அம்மா சொல்லியிருந்திருக்காப்புல. அந்த ஹைட்டில் தென்னை மரங்கள் இருக்கும் நம்ம வயலில். அப்போ துணிச்சலா ஏறுறா, கீழே விழுந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயம் நம்மளை சின்ன வயசுலேருந்து அப்படியே ஓரளவு நம்ம இந்த வயலெல்லாம் பார்த்து சிங்கிளாக வந்து வேலை பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் எனது தாயார். வீட்டுக்கு கிளம்பல, அங்கே போய் ஒரு தென்னங்கன்று கொண்டு வந்திருக்காங்க, வைக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:32. ஆனால் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. ஆனால் காற்று ஓவர் அடிக்கி, பேசுகிறது சரியாக கேட்காது. வெட்டிக்கிட்டே வந்தோம், முடியல. அப்படியே கொஞ்சம் நல்ல வெயில் இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கிறக்கம் வந்துட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற நேரமும் வந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை கிடக்கு. இதை வெட்ட முடியலை. நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் களை ஓவரு. இந்த களையை போன வாட்டி நம்ம வெட்டாமல் விட்டுது. இந்த வாட்டி பயங்கர பிரச்சனையாக இருக்குது. காலையில் வந்து வெட்டிக்கிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அங்கே பார்க்கலாம், அங்கேருந்து வெட்டி வந்திருக்கோம். 6:55 ஆகிட்டு. கேமரா பிரைட்டாக காட்டுது. ஆனாலும் இருட்ட ஆரம்பிச்சிட்டு பூச்சிப்பட்டு வர ஆரம்பிச்சிடும், பாம்பு எல்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பார்த்தோம். ஓரளவு முடிச்சிருக்கோம். போதும்,
நாளை காலையில் இதை ஆரம்பிச்சுட்டு கூட நம்ம அந்த வயலுக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம ரெகுலராகவே காட்டுறது தான். சாயங்காலம் 7 மணி ஆக 5 நிமிஷம் இருக்குது. எல்லா பக்கமும் லைட் எரிய ஆரம்பிச்சிட்டு எங்கள் அம்மா செத்தா ஒரு நாள் தான் சாக போகிறோம், எதுக்கும் பயப்படாதா தம்பி அப்படின்னு அடிக்கடி. அதுதான் நம்மளை சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் சொல்லி தந்து தான் வளர்த்துருக்காப்ப. எல்லாமே நமக்கு அப்போ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணி ஆகிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு இன்னும் கிளம்புல வயலில் தான் நிற்கிறோம். ஆனால் ஓரளவு நம்ம கேமரா தெரியும், பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் கிராமத்துலலாம் லைட் எரிய ஆரம்பிச்சிட்டு சுற்றியுமே எல்லா பக்கம் லைட் போட்டாங்க, பக்கத்து கிராமத்து வரைக்குமே. இங்கே விஷப்பூச்சிகள் நிறைய சுற்றும். நம்ம பயப்படுற மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா உயிருக்குமே ஒரு பயம் இருக்கும். அது போக நல்லா பாம்பாக இருந்தாலும் அதோட விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொத்தாது. உயிருக்கு ஆபத்து வர்ற சூழ்நிலையில் தான் கொத்தும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் யார் பிரச்சனைக்கும் வம்புக்கும் போகாமல் இருக்கணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போனோம்னா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.